மேல் மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடகமன்றத்தின் வீடியோவை நீங்கள் கண்டுகளிக்க வேண்டும் என்றால் கலை காதலர் 73 என்னும் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களது மேல் மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடகமன்றத்துக்கு ஆதரவு தாங்க. உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து மாமா என்று கூறு. என்ன மனது ஆனந்தம் அடையும். உரைப்பது நியாயமா? என்ன முறையாக ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள். உங்களை போய் நான் எப்படி அப்பா மாமா என்று உரைப்பது? மகேஸ்வரி, இப்போது நீ மாமா என்றுதான் அழைத்தார்கள். அழைக்க முடியாது. மகேஸ்வரி, அடி ராசாத்தி முன்னேயனி Ramagala
போவதே கிடையாதுடா. எடுபார் தொடுப்போர் நீயா நானா என்று பார்த்து விடலாம். என்ன ஒரு ஆணவம் இருந்தா என்னிடமே சம்மதிக்க வருகிறாய். போடா. சட்டடா உன் கை அடே மணியா, நான் யார் என்று தெரியாமல் என்னிடமே சம்மதிக்க வருகிறாயா? இப்போது உன்னுடைய நிலைமையை பார்த்தாயா? தேவையில்லாமல் வந்து என்னிடத்தில் சம்மர் புரிந்து உன் சிரத்தை அறுத்து விட்டு பைரவா, உன்னுடைய மகளின் கற்பை சூறையாடி உனக்கு அவமானத்தை தேடி தரலாம் என்று நினைத்தேன். ஆனால் உன் மகனோ அதற்கு குறுக்கே வந்து அவன் உயிரையே பறிகொடுத்து விட்டான். இதிலையும் எனக்கு ஒரு ஆனந்தம் என்னவென்றால், புத்திர பாக்கியம்தான் சோகத்திற்கு முழுப்படி. இப்போது உன் மகனையே கொன்று குவித்து விட்டேன். இந்த புத்திர பாகத்தில் உன் சோகத்தை இறந்து போ. தமிழ் மணக்கும் திசையெல்லாம் தேடினேன் உன்னை, ஆன்றோதம் சபையெல்லாம் அலைய விட்டேன் கண்ணை, கவழ்கின்ற பழந்தமிழ் காவியமே மகனே மகனே கண்கலங்கி கதறவிட்டு சென்றனையோ மகனே, எங்கே சென்றாய் எங்கே சென்றாய், எங்களை ஏங்க வைத்து எங்கே சென்றாய், எங்கே சென்றாய் எங்கே சென்றாய், எங்களை ஏங்க வைத்து எங்கே சென்றாய். மலை கூட ஒரு நாளும் கவி பாடலாம், மரம் கூட சில நாளில் அறம் கூறலாம். மலை கூட ஒரு நாளில் கவி பாடலாம், மரம் கூட சில நாளில் அறம் கூறலாம். சிரிக்கின்ற சிறு பெல்லம் தமிழாகுமா, சிரிக்கின்ற சிறு பெல்லம் தமிழாகுமா, இறப்புக்கு ஈடாக மலராகுமா. எங்கே சென்றாய் எங்கே சென்றாய், எங்களை ஏங்க வைத்து எங்கே சென்றாய், மகனே மணிகண்டா. கலைக்காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.